Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் காலமாகிட்டார். நீதி கட்சியுடைய தலைவர் தந்தை பெரியாருடைய பேரன். அவருடைய இழப்பு என்பது தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பெரிய இழப்பு. எங்கள் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்றபோது இளங்கோவன் நான் வீட்டுக்கே போனார். எம்எல்ஏ அனுப்புறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே நல்ல உபசரிப்பு, வெளியில் நின்று வரவேற்பு, அவரே வெளியில் ரோட்டில் நின்று வரவேற்று அழைத்து போனார். இந்த ஒரு பெரும் சுமையில தான் அவர் இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாகி வந்தார். அந்த சுமை, அந்த தயக்கம், அந்த விஷயங்கள் எல்லாம் ஏதாவது காட்டியிருந்தாரா? அவரு நிற்கணுங்கிற எண்ணம் எனக்கு அவருக்கு சொல்ல இல்லை. இளைய மகன் நிற்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஓகே, இளைய மகன் அதில் உடன்படல. எலெக்ஷன் சமயங்களில் கூட்டணிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் சார்? அவருக்கு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு தலைவராக இருந்த பொழுதும் சரி, மத்திய அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, அவர் சார்ந்த கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருந்தார். ஈரோடு இடைத்தேர்தலில் அங்கே தங்கியிருந்து இடைத்தேர்தல் பணியை செய்கின்ற பொழுது அவர்கள் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை பல தருணங்கள் சந்தித்திருக்கிறேன். நான் என்னை பார்த்தால் வா கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு விமர்சனங்கள் மிக கடுமையாக வச்சிருவாரு. ஆமாம், அதில் மாற்று அவருடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பார். எங்கள் தலைவரே சில இடங்களில் தலைவர் உரிமையில் பேசியிருக்கிறார். உருவபொம்மை இழுத்திருக்கோம், உருவ படங்கள் இழுத்திருக்கோம், எங்கள் தலைவரை பற்றி உரிமையில் பேசிய போது அதன் பிறகு சந்தித்த பொழுது அது தெரியும், கிட்டு நன்றா தெரியும் அப்படின்னு சொன்னார். அதனால் அப்போ அந்த முரண்பலம் இதெல்லாம் அரசியலில் சகஜன்ட்டு கடந்து போகிற அளவுக்கு ஒரு மனிதர் தான். பட்டென்று பேசுகின்ற, வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு பெரும் தலைவர், ஒரு முதிர்ச்சி உள்ள தலைவர், எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய தலைவர். அவருக்கு ஒரு கோபக்கார் தான். கோபம் இருக்கிறது தான் குணமும் இருக்கும், நல்ல பண்புகளும் இருக்கும். அதை நான் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களை பழகியது அவரிடம் நான் கண்டதுதான். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இராக்கிட்டு. வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் காலமாகிட்டார். அவர் குறித்த உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கலாம் சார். முதலில் அன்னாருடைய இறப்பு என்பது தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பெரிய இழப்பு. ரெண்டாவது, ஒரு பாரம்பரியமான சமூக போராளியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், நீதி கட்சியுடைய தலைவர், தந்தை பெரியாருடைய பேரன். அவருடைய இழப்பு என்பது அவருக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகளோட மீது நட்பு பாராட்டக்கூடிய தலைவர்களில் ஒருவர். எங்கள் தலைவர் மீது ஒரு காலத்தில் பளிச்சென்று வெளிச்சத்துடன் பட்டென்று பேசுவார் விமர்சனத்தை தலைவர் மீது உரிமையில் கூட சில செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். அதேபோல் அதற்கு நேர் எதிராக ஒரு கொள்கை தலைவர் என்று எங்கள் தலைவரை புகழ்ந்திருக்கிறார். ஆக பட்டென்று பேசுகின்ற, வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு பெரும் தலைவர், ஒரு முதிர்ச்சி உள்ள தலைவர், எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய தலைவர். நான் அவரோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பு பல தருணங்கள் அமைந்தாலும் அவருடைய மகனுடைய இறப்புக்கு பிறகு அவர் இல்லம் தேடி தலைவர், எங்கள் தலைவர் ஆறுதல் சொல்ல சென்றிருந்தார். நானும் கூட சென்றிருந்தேன். அதற்கு முன்பாகவே அவருடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைவர் வருகிறார் என்று சொன்னவுடன் அதற்கான முன்னேற்பாடுகளை வீட்டில் இருந்தார், காத்திருந்தார். இல்லத்தில் சென்று அவர் மகனுடைய ஒரு படத்துக்கு மாலை அணிவித்துவிட்டு இரங்கல் தெரிவித்துவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலாக தலைவரிடம் பல்வேறு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். அவர் பேசிய செய்திகள், பரிமாறிய கருத்துக்களை எல்லாம் மனமிட்டு பேசினார். அதுக்கு அடுத்தாற்போல் நான் அவரிடம் நேரடியாக களத்தில் சந்தித்தது இடைத்தேர்தல் ஈரோட்டில். எங்கள் கட்சியின் சார்பாக 3 பேர் கொண்ட தேர்தல் மேற்பார்வையாளர் குழுவை தலைவர் அறிவித்தார்கள். இந்த குழுவில் நானும் இடம்பெற்றேன். ஈரோடு இடைத்தேர்தலில் அங்கே தங்கியிருந்து இடைத்தேர்தல் பணியை செய்கின்ற பொழுது அவருடன் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை பல தருணங்கள் சந்தித்திருக்கிறேன். நான் என்னை பார்த்தால் வா கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு அந்த ஒரு தடவை ஒருத்தரை பார்த்து விட்டால் பெயர் சொல்லி அழைக்கின்ற அளவிற்கு தன்னைக்கு அவருடைய பாணியில் எளிமையாகவும் யதார்த்தமாகவும் உள்ளொன்று புறமொன்று வைக்காமல் பேசுகின்றவர். ஒரு நல்ல தலைவரை காங்கிரஸ் இழந்திருக்கிறது, தமிழக மக்கள் இழந்திருக்கிறார்கள். ஆகவே அண்ணன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். எலெக்ஷன் சமயங்களில் கூட்டணிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் சார்? அவருக்கு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு தலைவராக இருந்த பொழுதும் சரி,
மத்திய அமைச்சராக இருந்தபோதும் சரி, அவர் சார்ந்த கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருந்தார். காங்கிரஸில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளுக்குள் இருக்கும். அனைத்து கட்சியில் இருக்கின்ற போது இருப்பது போல அது அங்கும் இருக்கும். ஆனால் தலைமைக்கு விசுவாசமாகவும் தொண்டர்களுக்கு நம்பிக்கையாகவும் திகழ்ந்த தலைவர் தான் அண்ணன் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள். அவருடைய பாரம்பரியம் என்பது நாடறியும், தமிழகம் அறியும். பழகுவதற்கும் அணுகுவதற்கும் சந்திப்பதற்கும் எளிமையான தலைவர். மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் பல பிரச்சனைகளை பேசியிருக்கிறார். அவருடைய குடும்பமே தமிழ் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் போராடி இருக்கிறார்கள். நல்லதொரு தலைவர். பழகுவதற்கும் நல்ல ஒரு குடும்ப உறுப்பினராக விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கிய தலைவரிடம் பழகியிருக்கிறார். அதேபோல் அவர்கள் காங்கிரஸில் இருக்க தொண்டர்களிடமும் எளிமையாக பழகியிருக்கிறார். நல்ல தலைவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. விமர்சனங்கள் மிக கடுமையாக வச்சிருவாரு. ஆமாம், அதில் மாற்று அவருடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பார். எங்கள் தலைவரே சில இடங்களில் தலைவர் உரிமையில் பேசியிருக்கிறார். அது இன்னும் கேட்டால் கிண்டல் நையாண்டிலாம் பேசியிருக்கிறார். யாரை ஒரு நான் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி தலைவர் பேரை சொல்லியே பேசுகிறார். அதே அண்ணன் ஈவி.கே.எஸ். அவர்கள் ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய தலைவருடைய அணுகுமுறை, எங்கள் தலைவருடைய தேர்தல் முடிவுகள் எப்பொழுது எங்கள் தலைவர் கடுமையாக விமர்சித்தார் என்றால் 2009 உச்சபட்ச இறுதிக்கட்ட ஈழத்தமிழர் போரின் சமயத்தின் போது கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். அதே ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அண்ணன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய கருப்பு சட்டங்கள் எதிர்த்து மாநாடு நடந்தபோது 2003, 2004 எங்கள் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார். முரண்பாடுகள் இருக்கும். அது நட்பு முரண்பாடு, பகை முரண்பாடு அல்ல. அந்த அளவுக்கு நட்புடன் தான் சுட்டி காட்டுவார். தனக்கான பாணியிலேயே, பழக்கத்தில் அவருடைய பேச்சிலேயே எதையும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார். நட்பான பிறகு அந்த பழைய விமர்சனங்கள் இதை பற்றி எல்லாம் பேசுனதுண்டா? அதை பற்றி பேசியிருக்காரு. ஈரோட்லையும் பேசியிருக்காரு. ஈரோடு இல்லத்துலையும் சந்திச்சிருக்கோம். அங்கேயும் இந்த பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்துருக்கோம். பிரச்சாரத்துக்கு போய் ஆமாம், தலைவர் பிரச்சாரத்து வந்தபோது அங்கே அவர் இல்லத்தில் ஃபஸ்ட்டு சந்திச்சு தான் அப்புறமா பிரச்சாரத்துக்கு தலைவர் கிளம்பினார். அப்பயும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே மனவட்ட பேசியிருக்காங்க. அதே போல் இங்கே சென்னை அவர் மகன் இறப்பு சமயத்தை விசாரிக்க போனப்பையும் அப்பயும் பழைய நினைவுகளை கலந்துரையாடல் ஒரு மனவிட்டு பேசினார்கள் தலைவர்கள் இருவருமே. அதில் எந்த ஒன்று புறம் ஒன்று வைத்து பேசிய எண்ணங்கள் ஒன்று இருந்தால் மனவிட்டு பேசுங்க அவசியம் இல்லைல்ல. பிரச்சாரத்துக்கு போகும்போது எப்படி இருந்துச்சு சார்? அவர் எப்படி உபசரித்தார்? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு? அது ஒரு வேட்பாளர் என்ற முறையில் முதல் சந்தித்தார், பேசி அவர் இல்லங்கள் சென்றார். அதன் பிறகு எங்கள் கட்சி நிகழ்ச்சிக்கு சென்றபோது, விசிகா நிகழ்ச்சிக்கு சென்றபோது ஒரு பிரச்சாரத்தில் ஒரு பாயிண்டில் எதை கலந்துக்கணும், அடுத்த பாயிண்டில் இல்லை, அடுத்தடுத்து வேறு தலைவர் கலந்துக்கிற போயிட்டார். எங்கள் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்றபோது அண்ணன் வீட்டுக்கு, இளங்கோவன் அண்ணன் வீட்டுக்கே போனார் எம்எல்ஏ ஆன பிறகு. அப்போ போய் 1 மணி நேரத்துக்கு மேலே, முன்பு சொன்னது 1 மணி நேரத்துக்கு மேலே நல்ல உபசரிப்பு, வெளியில் நின்று வரவேற்பு, அவரே வெளியில் ரோட்டில் நின்று வரவேற்று அழைத்து போனார். ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை உணர்ந்தவர். ஏன்னா காங்கிரஸ் காலத்தில், ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு வலுவாக பலமாக இருந்ததே ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் தான் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு பெரும்பங்கு. அதுபோன்ற எந்த ஒரு இடைவெளி, அந்த வேறுபாடெல்லாம் பார்க்காம தான் பழகின தலைவர். உபசரிப்பு நான் இருந்து ஒரு 3-4 முறை நான் சந்தித்திருக்கிறேன் தனிப்பட்ட முறையில். ஓகே, தலைவரோட பல முறை சந்திச்சிருக்கேன். அப்போ தலைவர்கள் தான் பேசுவாங்க, நாங்கள் எங்களுக்கு அங்கே வெளியில் இருந்துருவோம். இதான் தனிப்பட்ட முறை எனக்கு தந்தை ஸ்தானம் என்ன கேட்டால், ஏன்னா எனக்கும் 50 தான், அவருக்கு 70-80 வயசு ஆகும்னு நினைக்கிறேன். ஆக நல்ல ஒரு சகோதரனாகவும் நல்ல நட்பு பாராட்டுகின்ற அளவுக்கு தன் நட்பை வளர்த்து கொண்டார். பாரம்பரியமான நாட்டுடைய விடுதலைக்கான போராடிய குடும்பம் தானே சார். அதோட சேர்த்து இப்போ இந்த ஒரு பெரும் சுமையில் தான் அவர் இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாகி வந்தார். அந்த சுமை, அந்த தயக்கம், அந்த விஷயங்களெல்லாம் ஏதாவது காட்டியிருந்தாரா? இல்லை, அவர் நிற்கணுங்கிற எண்ணம் எனக்கு சொல்ல இல்லை. இளைய மகன் நிற்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஓகே, இளைய மகன் அதில் உடன்படல. நான் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன், நான் தொழிலை பார்த்துக்கிறேன், நீங்கள் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இளைய மகன் அவரு குடும்ப காங்கிரஸ் கட்சி வேண்டுகோளுக்கு எனக்கு தெரிந்து நின்னார். பல்வேறு பணிசுமை தான், டென்ஷன் தான், சில நேரத்தில் டென்ஷன் ஆயிடுவார். அவர் எல்லாத்துக்குள்ள இயல்பு தானே. ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் வேகம் டென்ஷன்லாம் இருக்க தானே செய்யும்.
அதுவும் பல்வேறு நெருக்கடிகள் அங்கே கட்சியில் என்ன எல்லா கட்சியிலும் இருக்கிற பிரச்சனை தானே. டென்ஷன் இல்லாத மனுஷனே இருக்க முடியாதுல்ல. அவர் எப்படிப்பட்டவர் சார்? நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் சந்திச்சதா சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நம்ம மீடியாவில் இதுலையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய பதில்களே, ஏதோ ஒரு விஷயத்தில் அவருடைய பதில்களே தீர்க்கமாகவும் எல்லாராலும் கவனிக்கிற ஒரு விஷயமாகவும், அது பெரும் சர்ச்சைகளை எல்லாம் கூட ஒரு பதில்கள் சில நேரங்கள் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நமக்கு பிம்பம் இருந்திருக்கும். நீங்கள் அவரை பார்க்கறது முதல் முறையாக பார்க்கும் பொழுது அல்லது அவரோட பர்சனலாக பழகும் பொழுது எப்படி இருந்துச்சு அந்த வித்தியாசம்? இல்லை, நான் அந்த ஈழத்தமிழர் 2009ஆம் ஆண்டு நடந்த அந்த முரண்பாடில் தான் நாங்கள் ஒரு பொம்மையெல்லாம் கொளுத்தினோம். உருவ பொம்மை இழுத்திருக்கோம், உருவ படங்கள் இழுத்திருக்கோம் எங்கள் தலைவரை பற்றி உரிமையில் பேசிய போது. அதன் பிறகு சந்தித்த பொழுது உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் காட்டுங்க. நான் திருச்சியில் ஒரு யதார்த்தமாக வேற ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது அதே ஹோட்டலில் தங்கியிருந்தார். ஒருமே நான் சந்தித்தேன், நினைவிற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பொழுது அங்கிருந்த நம்ம திருச்சி கலை என்று நினைக்கிறேன், கலை தான் அழைச்சி கொண்டு அறிமுகப்படுத்தினார். அது தெரியும், கிட்டும் நன்றா தெரியும் அப்படின்னு சொன்னார். அதை நான் அப்போ அந்த முரண்பாடு இதெல்லாம் அரசியலில் சகஜன்ட்டு கடந்து போகிற அளவுக்கு ஒரு போன ஒரு மனிதர் தான் அவர். பல நேரம் விசிக தமிழ் தேசிய பார்வையில் இருக்கும் அந்த சென்டிமெண்ட்டுக்கு எதிராகவே. இல்லை, அவங்க ஏன் எதிர்க்கிறானாக்கா, அவங்க விசிக படுத்த போராட்டங்களை அவங்க ஒரு நாடறிந்த பிரதமர், இளம் பிரதமர் ராஜீவ் காந்தியுடைய இறப்பை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்பொழுதெல்லாம் ஈழத்தமிழருக்கு ஆதரவாகவோ அல்லது அந்த வழக்கில் உள்ள நளினி முருகன் போன்ற பேரறிவாளன் போன்ற வழக்குகள் விசாரணைக்கு எழுந்த போதோ அல்லது தீர்ப்பு வருகின்ற போதோ விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு குரல் என்கிறதோ எதிர்ப்பு காட்டுவார். அடுத்து அவர் எல்லா கட்சியும் அவங்க கட்சிக்குள்ள லீடர்ஷிப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்களே. இன்னொன்று சார், தமிழ் மாநில காங்கிரஸ்னு கட்சி தனியாக உடைஞ்சு போகும்போது கூட ஒரு நெருக்கடியான காலகட்டம் காங்கிரஸ்க்கு. ஏன்னா முக்கிய தலைவர்கள் எல்லாம் போயிட்டாங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, காங்கிரஸே இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தில். அதே மாதிரி பெரும் சரிவை 2011 தேர்தலில் 14 தேர்தல் எல்லாம் பெரும் சரிவில் இருந்த போதெல்லாம் இந்த மாதிரி காங்கிரஸுக்கு பெரும் சிக்கல் அப்படிங்கும்போது இவர் தலைமை பதவிக்கு வந்து அந்த சரி பண்ணார். அவர் நெருக்கடியாக இருந்தப்ப உண்மையாக மீட் எடுத்தார். அங்கே என்ன நடக்கும் என்று ஓரளவுக்கு அனைத்து ஊடகவியலாளருக்கு தெரியும். எவ்வளோ நெருக்கடி சந்தித்திருப்பார், எவ்வளோ எதிர்ப்பலை, எவ்வளோ குழு அரசியல், அது அவங்க உட்கட்சி விஷயத்தில் பேசணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர், ஒரு தலைமைத்துவம், எல்லாத்தையும் அரவணைச்சு போகிற தலைமை பண்பு. அவருக்கு ஒரு கோபக்கார் தான். கோபம் இருக்கிறது தான் குணமும் இருக்கும், நல்ல பண்புகளும் இருக்கும். அதை நான் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களை பழகியது அவரிடம் நான் கண்டது தான். இது இயல்பு தானே மனிதர்களுக்கு. எவ்வளோ பெரிய இழப்பு சார் இது காங்கிரஸுக்கும் சரி தமிழ்நாடு அரசியலுக்கும்? பெரும் இழப்பு தான். இன்றைக்கி அனைத்து கட்சி தலைவர்களுமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்களே, பிஜேபி உள்பட. எங்கள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் தலைவர் நாடாளுமன்றம் செல்வதற்கு முன்பே தகவல் கிடைத்தவுடன் உடனே இரங்கல், பெரும் இழப்பு அப்படிங்கிறத பேரிழப்புங்கிற செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழியில் குரு, பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.